லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். தமிழகத்தில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் 43,728 கோவில்கள் உள்ளன. இவற்றை நிர்வகிக்க ஆய்வாளர் முதல் கூடுதல் ஆணையர் வரை 800 பேர் மட்டுமே பணியில் உள்ளனர். ஒவ்வொருவரும் பல கோவில்களை கவனிக்க வேண்டியிருப்பதால் பணிச்சுமை அதிகம். கோவில் செயல் அலுவலர் பணிக்கு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC வழியாக ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். செயல் அலுவலர் 4ஆம் நிலை பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பணியில் சேருவோர் அடுத்தடுத்த நிலைக்கு பதவி உயர்வு மூலம் வருவார்கள். முதல் நிலை செயல் அலுவலர் மற்றும் உதவி ஆணையர் பதவிக்கு TNPSC வழியாக தேர்வு செய்யப்படும் போது சட்டப்படிப்பு முடித்திருப்பது அவசியம். ஏனெனில் கோவில் செயல் அலுவலர்கள் மற்றும் உதவி ஆணையர்களுக்கு கோவில் நிலங்களை பாதுகாப்பது முக்கிய பணியாக உள்ளது. கோவிலுக்கு சொந்தமான அசையும் சொத்து, அசையா சொத்து தொடர்பாக ஏராளமான வழக்குகள் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளன. இவற்றை எதிர்கொள்ள உதவி ஆணையர் பதவிக்கு வருவோருக்கு கண்டிப்பாக சட்டம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற விதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இப்பதவிக்கு வருவோர் இந்து சமயம் குறித்து படித்துவிட்டு வருகின்றனர். இதுவே இந்து சமய அறநிலையத்துறைக்கு தனித்துவமாக உள்ளது. இதன் காரணமாக மற்ற துறை அலுவலர்கள் இந்த துறைக்கு வர முடியாதவர்களாக உள்ளனர். ஆனால் இதை சீர்குலைக்க முயற்சி நடக்கிறது. ஆரம்பத்தில் இந்த துறை கமிஷனராக பதவி உயர்வு மூலம் அறநிலையத்துறை அலுவலர்களை நியமிக்கப்பட்டனர். அதை ஒழித்து IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர். அவர்கள் படிப்படியாக வருவாய்த்துறையினரை இந்து சமய அறநிலையத்துறைக்குள் புகுத்தி வருகின்றனர். 2 ஆண்டுகளுக்கு முன் கோவில் நிலங்கள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க மண்டல அளவில் மாவட்ட வருவாய் அலுவலர்கள், ஒவ்வொரு உதவி ஆணையர் பிரிவிலும் ஒரு தனி தாசில்தார் தலைமையிடத்தில் 2 தாசில்தார்கள் நியமிக்கப்பட்டனர். அவர்கள் கோவில் நிலங்களை பாதுகாத்தல், ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல், தனியார் வசமுள்ள கோவில் நிலங்களை மீட்டெடுத்தல் போன்ற பணிகளில் உதவி செய்வர் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்களால் எந்த பயனும் இல்லை. ஏனெனில் அவர்கள் எந்த பிரச்சனை என்றாலும் உதவி ஆணையர் உடன் வர வேண்டும் என்கின்றனர். இந்த நிலையில் உதவி ஆணையர் பதவிக்கு வருவாய்த்துறை உள்ளிட்ட பிற துறை அலுவலர்களை கொண்டுவர வசதியாக மாற்றம் செய்யப்பட உள்ளது. அறநிலையத்துறை உதவி ஆணையர் பதவிக்கு சட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் என்ற விதியை தளர்த்த IAS அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இதற்கான சட்ட திருத்த மசோதா சட்டசபை கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட உள்ளது. இது நிறைவேறினால் அறநிலையத்துறை அழிவு பாதைக்கு செல்லும் என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். தற்போது கோவில் நிலங்களை பாதுகாக்கும் பணியை துறை அலுவலர்கள் மேற்கொள்கின்றனர். சட்டம் தெரியாத பிற துறை அலுவலர்கள் வந்தால் அவர்களால் கோர்ட் வழக்கை எதிர்கொள்ள முடியாது. நிலம் குறித்த புரிதல் இல்லாமல் அவற்றை இழக்க நேரிடும். வருவாய்த்துறையினர் கூறுவதற்கேற்ப கோவில் நிலங்களை வகை மாற்றம் செய்யும் நிலை ஏற்படும். ஏற்கனவே நில மோசடி, ஆக்கிரமிப்பு போன்றவற்றால் கோவில் நிலத்தின் அளவு குறைந்து வருகிறது. உதவி ஆணையர் பதவியை நீர்த்து போகச் செய்தால் கோவில் நிலங்களை பாதுகாப்பது கடினமான காரியமாகும். கோவில் நிலங்களை ஆக்கிரமிக்கவும் வருவாய்த்துறையின் அங்கமாக அறநிலையத்துறையை மாற்றவும் இந்த சட்ட திருத்தம் வழிவகுக்கும். எனவே அரசு இந்த சட்ட திருத்த மசோதாவை அனுமதிக்க கூடாது என்பது ஆன்மீகவாதிகளின் விருப்பமாக உள்ளது.